கும்பகோணம் அருகே சுந்தரபெருமாள் கோவிலில் எண்மண் எண்மக்கள் நடைபயணம் வருகை தந்த அண்ணாமலையிடம் கரும்பு விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர். கரும்பு விவசாயிகளின் பிரச்சினையை கையில் எடுப்பதாக அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். கும்பகோணம் அருகே திருமண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை செயல்பட்டு வந்தது. இந்த ஆலைக்கு ஏராளமான விவசாயிகள் தாங்கள் விளைவித்த கரும்பை அரவைக்கு அனுப்பி வைத்தனர். அவ்வாறு அனுப்பிய கரும்புக்கு 100 கோடி ரூபாய் அளவிற்கு பணத்தை தராமல் ஆலை நிர்வாகம் நிலுவையில் வைத்திருந்தது. இது தவிர மேலும் பல்வேறு விவசாயிகள் பெயரில் பல்வேறு வங்கிகளில் 300 கோடி ரூபாய் கடன் பெற்று பயனடைந்த அந்த கடனை திரும்ப செலுத்தாததால் அதுவும் விவசாயிகள் தலையில் விழுந்தது. இந்நிலையில் கடந்த 2017 ஆலை நலிவுற்றதாக கூறி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை மூடப்பட்டது. மூடப்பட்ட சர்க்கரை ஆலையை சமீபத்தில் கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் விலைக்கு வாங்கியது. கால்ஸ் டிஸ்டிலரிஸ் நிறுவனம் சீரமைப்பு பணிகளை தொடங்கிய போது அதனை கரும்பு விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதுடன் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு உங்களது பணியை தொடங்குங்கள் என தெரிவித்தனர். இந்நிலையில் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கால தாமதமின்றி உடனே வழங்க வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். இந்நிலையில் 391வது நாளாக போராடி வருகின்றனர். தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை பெற்று தருமாறு எண்மண் எண்மக்கள் நிகழ்ச்சிக்கு கும்பகோணம் வருகை தந்தபோது அண்ணாமலை வாகனத்தை விவசாயிகள் மறித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை கரும்பு விவசாயிகள் பிரச்சினையை தான் கையில் எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.